இன்னைக்கான டாப் சம்பவங்கள் என்னென்னு பார்ப்போமா? அதுல ஃபர்ஸ்ட் நேத்து அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஐடென்டி கார்டுல கேஸ்ட் வந்து மென்ஷன் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொன்னது வந்து எல்லார்கிட்டையும் தப்பா கன்வே இருந்துச்சு. அதுக்கான விளக்கத்தை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, கம்யூனிட்டி சர்டிபிகேட் பேப்பர்ல இருக்கிறதுனால ஈஸியா கிழிஞ்சிடுது, அதை வந்து மக்கள் திரும்ப வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்றனால அதை நாங்க ஐடென்டி கார்டு மாதிரியான ஸ்ட்ராங்கான கார்டுல சர்டிபிகேட் கொடுக்க போறோம்னு சொன்னதுதான் எல்லார்கிட்டையும் தப்பா கன்வே ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. செகண்ட், தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்க தலைவரும் டிஎம்கே நிர்வாகியுமான PD அரசகுமாரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவரு ஸ்கூல்ஸ்க்குலாம் லைசன்ஸ் வாங்கி தரேன், தடையில்லா சான்றிதழ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி 100 கோடி ரூபாய் வரைக்கும் லஞ்சம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தேர்டு, காட்டுமன்னார் கோயில் அருகே கண்டமங்கலம் அப்படின்ற ஏரியில விவசாயி வந்து வண்டல் மண் அள்ள வந்தப்ப அவங்க கிட்ட 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதா சொல்லி கடலூர் நிர்வாகி இணை செயலர் குலவேந்திரன் அவர்களை வந்து டிவிகேவை கட்சியில இருந்து நீக்கியிருக்காங்க. ஃபோர்த்து, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவரா மாணிக்கம் தாகூர் அவர்களை வந்து நியமிச்சிருக்காங்க. ஃபிஃப்த்து, டிஎம்கேவோட கூட்டணியில இருந்து மதிமுக விலக போறதா சொல்லியிருக்காங்க. மதிமுகல 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஒருத்தர் டிஎம்கேக்கு போயிட்டாரு, இன்னொருத்தர் தாவேகாக்கு வரப்போறாரு. சிக்ஸ்த்து, நாளைக்கு 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து முகாம முதலமைச்சர் விஜய் சார் திறந்து வைக்கிறாரு. செவன்த்து, எங்களை பார்த்து 0-0ன்னு சொல்றீங்கல்ல, நாங்க ஒருதலையாவது ஜெயிச்சு காட்டுறோம்னு சொல்லி சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தல்ல போட்டியிட போறதா அறிவிச்சிருக்காரு. எய்த்து, இன்னைக்கு மாற்று கட்சியினர் தாவேகால இணையிற நிகழ்ச்சிய பாக்யராஜ் அவர்கள் இறந்ததுனால அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. நைன்த்து, இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்குன விஷயம் என்னன்னா, இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் அவர்கள் வந்து இறந்த விஷயம்தான். அவர் வந்து மாரடைப்பால இறந்துட்டாரு. எனக்கு அதை கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. பாக்யராஜ் அவர்கள் வந்து அவரோட கண்ணை தானம் பண்ணியிருக்காரு. அவரோட உடலை பார்க்கறதுக்கு நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே வந்திருந்தாங்க. முதலமைச்சர் விஜய் சாரும் அவரோட இரங்கலை போய் தெரிவிச்சாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் சார் சொல்லியிருக்காரு.